விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் வியாழக்கிழமை அன்று மகன் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை ராமதாஸ் பகிரங்கமாக முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அன்புமணி அழைப்பு விடுத்தார். சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்ட செயலாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அன்புமணி விடுத்த அழைப்பை ஏற்று வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜாராம் வர்மனை தவிர மற்ற 22 பேரும் கூட்டத்திற்கு வருகை தந்தனர். அன்புமணியின் அனுமதியை பெற்று ராஜாராம் வர்மன் குடும்பத்துடன் மும்பை சென்றுள்ளதாக பாமக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அண்மையில் ராமதாஸ் அழைப்பு விடுத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வெறும் 8 பேர் மட்டுமே பங்கேற்றிருந்தனர். அவரது கூட்டத்தை சுமார் 100 மாவட்ட செயலாளர்கள் புறக்கணித்த நிலையில் அன்புமணி கூட்டத்திற்கு நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்ததால் கட்சி அன்புமணியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். அடுத்தடுத்து நடைபெறும் ஆலோசனை கூட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அன்புமணி தான் கட்சியின் பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் என்றும் தேர்தல் ஆணையமும் தன்னை முறையாக அங்கீகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். தனக்கு பொறுப்புகள் வரும் போகும், ஆனால் கட்சி நிர்வாகிகள் மீதான அன்பு போகாது என கூறிய அன்புமணி அடிமட்ட தொண்டனாகவும் செயல்பட தயாராக உள்ளதாக தெரிவித்தார். என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன். பொறுப்புகள் வரும் போவோம், ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் அது என்னைக்குமே போவாது. தன் மீது கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த ராமதாஸை சமூக நீதி போராளி என குறிப்பிட்டு பேசிய அன்புமணி ராமதாஸின் கொள்கைகளை நிறைவேற்ற களத்தில் வேகமாக இறங்கி பணியாற்றுவோம் என்றார். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். இதனிடையே அன்புமணியின் ஆதரவாளராக கருதப்படும் திலகபாமாவை பாமகவின் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிட்ட ராமதாஸ் சையது மன்சூர் உசேன் என்பவரை நியமித்தார். இத்தகவல் வெளியான அரை மணி நேரத்திற்குள் ராமதாஸின் அறிவிப்புக்கு தடை போடும் வகையில் பொருளாளர் பதவியில் திலகபாமாவை நீடிப்பார் என அன்புமணி அறிவித்தார். திலகபாமாவை தொடர்ந்து மயிலம் தொகுதி எம்எல்ஏவான மயிலம் சிவக்குமாரையும் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கி ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்தார். தொடர்ந்து நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்குவதாக அறிவித்து வரும் நிலையில் கட்சியில் நிர்வாகிகளை நீக்கவோ நியமிக்கவோ அவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர் நீக்குவதாக கூறும் நிர்வாகிகள் தங்கள் பதவியிலேயே தொடர்வார்கள் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பாமகவில் நிர்வாகிகளை நீக்கவோ நியமிக்கவோ தலைவரான தனக்கே அதிகாரம் உள்ளதாகவும் அன்புமணி கூறியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. முன்னதாக தனது தாயை தான் தாக்க முயன்றதாக தந்தை ராமதாஸ் கூறியது வேதனையளிப்பதாக அன்புமணி கூறினார். உலகத்திலேயே தனக்கு மிகவும் பிடித்தவர் தனது தாய்தான் என்றும் அவர் மீது ஒரு துரும்பு கூட விழ ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் அன்புமணி குறிப்பிட்டார். தாய் குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அன்புமணி கண் கலங்கிய நிலையில் நிர்வாகிகள் ஆறுதல் கூறினர். எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா தான். அவங்களுக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது என்னதான். எங்க அம்மா மேல சின்ன திரும்ப கூட போட விட மாட்டேன். அதனால சத்தியமா தெரியும் எப்படி எல்லாம் எனக்கு